ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் தான் நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரையு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து 300 கிராம்ஸ் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து இது மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லென்த்தியாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து லேசாக வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இப்போ 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், இதில் லேசாக பபிள்ஸ் வருது. அந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும். ஓகே, இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். இதில் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும், அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது லேசாக சூடாக இருக்கும்போதே நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட்டு. இதில் ஸ்வீட்டுக்காக 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு பைண்டிங்காக ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வந்து ஆஃப் பாயில் வெந்திருக்கனால இது வந்து உடையாது. ஸோ லேசாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரை பட்டிருக்கணும். இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஆயில் இப்போ சூடாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கிழங்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் கொஞ்சம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும். அதனால் வந்து கொஞ்சம் கூட கோல்டன் ப்ரௌன் வர வரலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ அது வரலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கூட டீப் ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலாலாம் வந்து இந்த ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கனால பிரிஞ்சு வராது, நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த செட் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா கிழங்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆக்சுவலி இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஆப்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இது கூட வந்து நம்ம கெச்சப் ப்ளஸ் mayonnaise வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா மற்ற ரைஸ் ஐட்டத்துக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை விட இது நம்ம செஞ்சு பார்த்தோன்னா நமக்கு இந்த டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அது இல்லாமல் எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். இது இப்போ வாங்க இது வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது கார்னிஷ் பண்ணலாம். இப்போ நான் இது கூட வந்து மயனைஸும் சாஸும் வச்சுருக்கேன். ஓகே வீவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.